உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்நிலையில் காயமடைந்தவர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் மற்றும் சிவகாசி மாநகர மாவட்ட செயலாளர் செல்வின் ஏசுதாஸ் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். அப்போது சிவகாசி மாநகராட்சி ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சிவகாசி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் ஐயனார் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிவகாசி நகர துணை செயலாளர் தீபன் சக்கரவர்த்தி, மாவட்ட அமைப்பாளர் பாண்டியன், மாவட்ட துணை அமைப்பாளர் செல்வம் ஆகியோர் உடனிருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற வேண்டி வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணி ஆட்டோ ஓட்டுநர்கள் நலசங்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் நீலசந்திரகுமார், மாவட்ட செயலாளர் கோட்டி என்கின்ற கோவேந்தன், மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ, ஆட்டோ ஓட்டுநர்கள் நலசங்கத்தின் தலைவர் சின்னத்தம்பி, ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க செயலாளர் ராஜா, பொருளாளர் விநாயகமூர்த்தி, துணைத் தலைவர்கள் கணேசன், விஜி, துணை செயலாளர்கள் முரளி, கோபி, சிவா, நவீன், குமார், இணைச் செயலாளர்கள் அன்பரசன், குமரன், சதீஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,